நீ இல்லாம அந்த வீட்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேம்மா. நான் யாரையும் குறை சொல்லல. ஆனா என்னமோ அந்த வீட்ல நான் மட்டும் இத்தனை வருஷமா தனியா வாழ்ந்த மாதிரியே இருந்துச்சு. அப்பா தாம்மா பாவம், என்னை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாரு. எனக்காக சித்திக்கிட்ட அடிக்கடி சண்டை போடுவாரு. அப்பாவோட கனவே எனக்கு எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான். அம்மா, இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்துச்சு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் உன்னை பத்தின தப்பான நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்பாவால அதை தாங்க முடியாம சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டாரு. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல அவருக்கு எதுவும் ஆகல. ஆனாலும் என்னால இன்னும் அதை தாங்கிக்க முடியலம்மா. அப்பா அந்த நிலைமையில பார்த்தத என்னைய மனசுக்குள்ளே நிக்குது. இந்த மாதிரி மனசு பாரமா இருக்கிறப்பெல்லாம் நான் உன்னதாம்மா நினைச்சுப்பேன். என்னோட கவலை, துக்கம், சந்தோஷம் இது எல்லாத்தையும் நான் உன்கிட்டதான் சொல்லுவேன். அம்மா, சாரிம்மா. நான் ரொம்ப நேரம் மடியில படுத்ததால உனக்கு கால் வலிக்குதாமா? அம்மா, நான் அயலிம்மா. நான் அழக்கூடாதுன்னு நினைக்கிறியா? நான் அழலம்மா, நான் அழல. மா, என்னால நம்பவே முடியலம்மா. இவ்வளவு நேரம் நான் பேசினதுல கேட்டுட்டு தான் இருந்தியா? அம்மா, அம்மா என்ன பாருமா, நான் பேசுறது கேக்குதா? அம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ கூடிய சீக்கிரம் குணமாயிடுவ. திரும்பவும் பழைய மாதிரி என்கிட்ட பேசுவ. உன்னை நான் சரி பண்றேம்மா. அதே சமயம் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களையும் நான் சும்மாவே விட மாட்டேன். அந்த வர்மாவை நான் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிப்பேன். அவன் மூலமா உன்னை பத்தின உண்மைய எல்லாருக்கும் தெரிய வைப்பேன். உன் மேல இருக்கிற பழி எல்லாத்துக்கும் அவனை பதில் சொல்ல வைக்கிறேன். அதோட அவன் கதையையும் நான் முடிக்கிறேன். உன் பொண்ணை இந்த அயலி கண்டிப்பா செய்வா. இது உன் மேல சத்தியம்.